அங்க பேசிடுறேன். மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தார் எழுதி கொண்டு தண்ணீரால் பாதங்களுக்கு கால் எடுத்து 1000 கோடி என் திருமணி பார்த்து மனிதபடியார் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு நீ மனைவியாவே பிறக்கணும், கணவனை பிறக்கணும். இருந்த போதும் அடுத்த விஷயம் என்ன சாமி? என்ன தேவி, இன்று நம்முடைய கைலாய் தேடி நமது வெள்ளிக்கிழமை தேடி இன்று 6 வரார் தெரியுமா? அதாவது இந்த உலகத்தை சொல்வாங்க பெரியவங்க, எட்டி பூத்தாளன்னா ஈனன் வாழ்ந்தாளன்னா மட்டிகளுக்கு மனமனதா பூத்தாளன்னா குட்டி பாடுறாய் கொடகொடமா கறந்தாளன்னா இது எதுக்காவது? அதனால இன்னைக்கு நம்ம மலையை தேடி ஒரு ஈனச்சி வர்றாடி. அவன் யாரு தெரியுமா? அதாவது காவிரி பட்டத்தை ஆளக்கூடிய மாசோட்டா செட்டியாருடைய மனைவி இன்று வரணமலை. இன்னைக்கு நம்ம வெள்ளிங்கிரி வர்றா. ஏன்னா அவ ஒரு ஈனத்தி, அவன் உலகத்திலே செய்யாத ஒரு கருமனை செஞ்சவ, பாவம் செஞ்சவ. அவ இங்க வெள்ளிங்கிரி மலைக்கு இப்ப வந்து கொண்டிருக்கா. நம்ம அதனால அவளை என்ன தெரியுமா? எப்படி வந்துருவாள பார்க்கலாம். மறுவழியில கல்லாறு, முள்ளாறு, நீராறு, நெருப்பாறு. நெருப்பு தாண்டி வர முடியுமா? மறுவழி எரிஞ்சு போயிடுவா. எப்படி வருவாலும் மேல நின்று நாம பார்க்கலாம், மட்டும் பார்க்கலாம், அவளை சோதிக்கிறோம். இப்பொழுது நான் சாமியை பார்க்க போறேன். அப்படி அவ போக வழியில இலைப்பெண்ணு கோப்பிலிங்கி பாண்டிய முண்டாட்டி கோப்பிலிங்க அந்த கோட்டை மதில மேல மதுரைய ஆண்டுகிட்டு இருக்கிற பாண்டியனுடைய மனைவி கோப்பிலிங்க தேவி. 7 மனைவிக்கு இளைய மனைவி கோப்பிலிங்க அம்மா வர்ணமலை பாக்குது. ஆனா கோட்டை மதில மேல குளித்து கூந்தலைய கோதி கொண்டிருக்கிறார். அப்பா வர்ணமலை இந்த வழிய போகும்போது, அம்மா நீ யாரம்மா? ஆணுருவத்துல போற தாயே, நீ எங்க போறேன்னு கேக்குறா. பாண்டிய முண்டாட்டி கேக்குது வர்ணமலைய. அப்ப வர்ணமலை சொல்றா, நான் சிவபெருமான இடத்துல புள்ள வர வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா. சரி அம்மா, அந்த மதுரையில எங்களுக்கு ஒரு குழந்தை என்பதே இல்ல, 7 மனைவிக்கு இல்ல. இளையபெண்ணு கோப்பிலிங்கனை திருமணம் செய்து வந்து எனக்குமே குழந்தை இல்ல. அதனால எனக்கு ஒரு பெண் குழந்தை வர வாங்கிட்டு வா. போற எனக்கு ஒரு வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா கோப்பிலிங்க தேவி. வர்ணமலை கிட்ட. சரி நான் அப்படி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த பரம் போறான். வெள்ளிங்கிரி அடிமலையில உட்காந்துக்கிறா யாரு? சித்ராங்கிங்கிற ஒரு பொம்பளை, நட்டுவனுடைய மனைவி. ஆமா, அதாவது தெருவுல நாட்டியம் ஆடுறவங்க நட்டுவனுடைய மனைவி சித்ராங்கி வந்து இருக்கிறா. அம்மா நீ யாரம்மா எங்க போறேன்னு கேட்டா. பக்தமா போறிய? அப்போ சொல்ற நான் புள்ள வரத்துக்கு போறேன்னு. ஆமா, அதுக்கு சித்ராங்கி என்ன கேக்குறா? சித்ராங்கி கேக்குறா, என்ன அம்மா எனக்கு பிறகு நாட்டியம் ஆடுவதற்கு
ஏதோ ஒரு வாரிசு இல்ல, என்னோட இந்த நாட்டியக்கலை அழிஞ்சு போயிட மாட்டிருக்குது. அதனால எனக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை வர வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பிரார்த்திச்சுறாங்க. யாரு வர்ணமலை கிட்ட இந்த 3 வரமும் வாங்க வெள்ளிங்கிரி போய் பாக்குறேன். வெள்ளிங்கிரியில போய் பார்க்கின்ற போது தலை கீழே கால் மேல, தலை கீழே கால் மேல தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. கோடி பேரு கோடானி எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. சும்மா நாட்டத்துக்கு இடம் இல்ல. இன்னமா அப்படித்தான் இருக்குது. இமயமலைக்கு 4 தாரம் போயிட்டு வந்துட்டு நானு. அதனால இன்னமா அப்படித்தான் இருக்குது. எத்தனையோ பேர் தவறுக்கிறாங்க. ஆனா பார்த்தா இவன் வர்ணமலை நம்மளுக்கு முன்ன எவ்வளவு நாளா இருக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் வரம் கொடுத்து நம்மளுக்கு வரம் கொடுப்பாரு. அதுக்குள்ள நம்ம உசுரோட இருக்க போறோமா? அதனால வெள்ளிங்கிரி, அதாவது வரம் கொடுப்பது வெள்ளிங்கிரி சிவபெருமா, அவர் இருப்பது கைலிங்கிரி, சிவாலிங்கம் இருப்பது கைலிங்கிரி. நம்ம வெள்ளிங்கிரி விட்டு நம்ம கைலிங்கிரி புறப்படலாம் அப்படின்னு வெள்ளிங்கிரி தண்ணா விட்டு பாத்தியா? வெள்ளிங்கிரி விட்டு கைலிங்கிரி வந்தோம். திருக்கைலாயம். இந்த திருக்கைலாயங்கிரி வரும்போது அக்னி ஆறு ஓடுது, நெருப்பாரு. பாத்தியா? மேல வந்து பனி இருந்தா இன்னும் கௌரி குண்டம்னு ஒரு சுடு தண்ணி குளம், அந்த குளத்துல அப்படியே அரிசி அள்ளி துணியில கட்டி உள்ள விட்டு வெளியே இழுத்தோம்னா அப்படியே சோறா பொங்குது. உருளைக்கிழங்கு அப்படியே துணியில மூட்டை கட்டி அப்படி உள்ள விட்டு வெளியே எடுத்தா உருளைக்கிழங்கு வெந்து போயிருது. இன்னமும் இருக்குது. இதுதான் அக்னியாறு. அக்னியாறு அல்ல சிவபெருமானுடைய பரிசோதனை. ஆமா. இந்த அக்னியில நம்ம இறங்கி எப்படி நம்ம கைலிங்கிரி போறது? எப்படி அந்தாண்ட போறது? அக்னிக்கு பயந்து மான அக்னிக்கு பயந்து இப்படியே நம்ம திரும்பி போனா நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைக்காது. பிள்ளை வலியை தாங்காதோ அம்மாள் ஆக முடியுமா? அதனால பிள்ளை வலியை தாங்காதோ அம்மாள் ஆக முடியுமா? முடியாது. கடவுளை பார்க்க போற போது முன்னாடி இருக்கிற தடைய நாம பயந்துகிட்டு வந்தோம்னா கடவுள்கிட்ட வரம் வாங்க முடியுமா? குழந்தை வரம் கிடைக்குமா? கிடைக்காது. அக்னிக்கு பயந்தா நம்மளுக்கு ஆண் குழந்தை வரம் கிடைக்காதுன்னு அஞ்சாவது போந்துட்டான். அப்படியே அக்னி ஆத்துல உள்ள போதுரா வர்ணமலை. ஆமா, நெருப்புல செத்தாலே செத்தரலாம். சிவனுடைய சன்னதியிலே. அது சரி. மாண்டாலே மாண்டிடும் மகாதேவ இடத்துல சன்னதியில. இந்த சன்னதியிலே மாண்டறலாம். ஒரு குழந்தை வரத்தோட போணும். செத்தாலே சாவும். ஆமா. இல்லனா ஒரு குழந்தை வரத்தோட போணும். ஆமா. அப்படின்னு அக்னியில போந்த போது இவனை கொண்டால் அத்வாசம் வரும், இவனை மடித்தால் முதுப்பாவும் வரும். அக்னிக்கு பயந்தா நம்மளுக்கு ஆண் குழந்தை வரம் கிடைக்காது. அப்படி என்று அஞ்சாவது போது போது பார்த்த அந்த அக்னி தேவதி அவளே வர்ணமலை கால் எடுத்து வைக்கிறா. அந்த அக்னி ஆறு என்ன நினைக்குது? அவளை பார்த்து பயப்படுது. வெள்ளிக்கிழமை பிறந்தவ கொல்லிக்கண்ணு படைச்சவ. இவ கண்டது கருகி போகும், பார்த்தது பட்டு போகும். ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவ கொல்லிக்கண்ணு படைச்சவ. இவளை கொண்டு மேல அவ செய்த பாவம் கருமல நம்மளுக்கு சேர்ந்து அவளை விட்டுருவோம். அதனால அப்படின்னு நெருப்பு நீரார மாறி போச்சு. அப்படியே நெருப்பு நீரா மாறி போச்சு. தாண்டி போறா. அந்த தாண்டி போய் பார்த்தால் சிவாலிங்கம். ஆனா சிவாலிங்கத்துல ஈஸ்வரர் இருக்கிறார். சிவாலிங்கத்தை இருக்கலாம். ஆமா.
தகவச்சோடு வந்திருக்கிய நீ யாரு மணி? என் பேர் தான் வரணமலை. வரணமலையா? அட சை, நீ ஒரு பொம்பளையா? என்ன பண்ணா? அடி என்ன பாவம் பண்ணுவ? என்ன பாவம் பண்ணா? அடி பாவம் செஞ்சாண்டாளி இந்த பரமன வரலாமா? அடி கல்மஞ்ச பாவி அடி இந்த கையிலுக்கு வரலாமா? ஒரு பிள்ளை தாலி அந்தாளி ஒரு கேட்டவருக்கு நீ தண்ணி பாலி அடி வாட்டல் உண்டு. சண்டாளி, நீ கருமம் செய்தவன், இந்த கையில கால் வைக்கலாமா? நீ பாவம் செஞ்சவன், இந்த பரமனிடம் வந்து வரலாமா? ஏண்டி பிள்ளைப்பால் கேட்டவனுக்கு தண்ணி பால் வாத்தவள், அதாவது கூலியை பொறித்தவள், குறைவெல்லாம் அளந்தவள், ஆண்டி அடிச்சிருக்க, அநியாயம் செய்திருக்க, தாசன அடிச்சிருக்க, நீ தப்ப கிடைச்சிருக்க, பாதையில நிக்க வச்சு பதிரு சொல்லுவாங்களே, அந்த பதிரு முன்னாடி போய் பதிரு பானையில நெல் இருக்கு. ஆமா, பதிரவாரி போட்டுவே. நீ இந்த பரமனை நோக்கி வரலாமா? உனக்கு கடை கிடையாது. ஓடிப்போ ஓடிப்போ, பிள்ளை வர கிடையாது, நீ ஓடிப்போ. ஏழுங்கள் சபையோர்களே, சிவபெருமான் பாவத்துங்களை கருமத்துகளை செய்து விட்டு வந்த உனக்கு புள்ள வர கிடையாது அப்படின்னு மௌனமா உட்காந்துட்டேன். எவ்வளவோ கும்பிட்டு கூத்தாடி பார்த்தேன். சிவபெருமா வரம் கொடுக்கிற மாதிரி தெரியல. பெண்ணுக்கு பெண் உதவி, ஆணுக்கு ஆண் உதவி. சக்தி இடத்துல போறேன். அம்மா மகா சக்தி, பராசக்தி, உடைய கணவரை நான் எவ்வளவோ வேண்டி பார்த்தேன், குழந்தை வரம் கொடுக்க மாட்டேங்கிற, இதுக்கு என்ன வழின்னு கேக்குறேன். அப்ப பார்வதி சொல்றா, சக்தி அம்மா இப்படியெல்லாம் நீ தவம் செஞ்சா என் புருஷன் உனக்கு வரம் கொடுக்க மாட்டேன். நான் ஏறி கம்பத்துல தவம் செஞ்சேன். நான் கம்பத்துல தவம் செஞ்சு ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்தேன். அந்த கம்பத்து மேல ஏறி தவம் செய்யன்னு சொல்றா. யாரு? உமா பார்வதி. அப்ப பார்த்தால் வர்ணமலை. சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, இருவரும் சேர்ந்து இருப்பதுதான் உலகம். அப்படி உனக்கு என்னமா கஷ்டம் நீ ஏறி தவம் செஞ்சுன்னு கேக்குற. அம்மா தெய்வலோகத்துல மன்மதன் என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்த தெய்வலோகத்துல மன்மதன். அந்த மன்மதனுடைய அழகுக்கு தாழ்ந்த பெண் இல்ல. மேல இந்த கம்பத்து மேல ஏறி தவம் செய்து ரஜிங்கிற பெண்ணை பெற்றெடுத்து அந்த தேவரெல்லாம் சேர்ந்து மன்மதனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அந்த கம்பத்து மேல ஏறி தவம் செய்யன்னு சொல்றா. கம்பத்துல ஏறு தவம் செய்ய என் கணவர் உயிர் கொடுப்பார் அப்படின்னு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாத வரம் கொடுப்பார் அப்படின்னு ஏறி கம்பத்து மேல தவம் செய்யும் போது பார்த்தாரு ஈஸ்வரன் என்ன செய்யறாரு. என்னடா ஒரு கௌரவம் வேண்டாம், உனக்கு பிள்ளைவரம் கிடையாது, நீ போடி இடிச்சு அப்படின்னு விரட்டி அடிச்சேன். அதாவது என் மனைவி ஆகிய உமா சத்தியம் போய் கேட்க கம்பத்து மலையை தவம் செய்ய என்று சொல்ல என் மனைவி வார்த்தை கேட்டு இவ கம்பம் அதாவது அக்கடி கம்பம் போட்டு கம்பத்து மலையை தவம் செய்யறா. எவ்வளவு ஒரு கருவம், என்ன ஒரு நெஞ்சத்தும், என்னுடைய சிவாலிங்கம் இவ பூமி தரையில கீழே, இவ மேல தலைக்கு மேல இருக்கிறா. இவளை நான் விட மாட்டேன், இவள ஒரு காலமும் நான் பிள்ளைவரை கொடுக்க மாட்டேன். யார் இங்கே? ஆய் பகவானே, ஆய் பகவான், அந்த சண்டாளி ஈடுசாதி, அந்த ஈடுச்சி அதாவது என்னுடைய சிவலிக்கு மேல லிங்கம், அதாவது கீழே அந்த வர்ணமலை மேல இருக்க கூடாது. அவளை என்ன செய்ய தெரியுமா? அதாவது செங்காத்து அடிச்சு அவளை கீழே பூமியில செத்து போகட்டும். ஓம் நமச்சிவாய. பரமேஸ்வரன் பார்த்தார்.
மல்லர் இடத்துல அக்னி இது வாயு பகவானை கூப்பிட்டு இவளை கம்பத்தை விட்டு தள்ளுன்னு சொல்ற போது வாயு பகவான்தான் காத்து அந்த காத்தானப்பட்டது இவளை மரத்து மேல இருந்து கீழே தள்ளி செத்து போயிடுறான். அவ அப்ப உயிர் விட்டுறான். யாரு வரண மேல ஒரு மனுஷனுக்கு 5 உசுறு 5 பஞ்ச போதும். இந்த 5 உசுறு அந்த கம்பத்து மேல உட்காந்து ஏதாவது ஒரு பொருளை கேட்கறதுக்கு போறோம். அவங்க மண்டையில அடிச்ச மாதிரி தலையில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா 5 உசுரும் செத்து போச்சுறான் அப்படின்னு நினைக்கும் அந்த ஆத்மாங்கிறது. ஆமா, புல்ல 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 புல்லுன்னு கத்துது ராத்திரி பகலெல்லாம் அந்த கம்பத்து மேல. அந்த கம்பத்து மேல இருந்து கத்துது. மீண்டும் பார்த்தார் பரமேஸ்வரன், ஏன்னா செத்துவனுடைய புல்லாசு போகலையே அப்படின்னு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அந்த பெண்ணை தரையில தள்ளினேன், தரையில விழுந்து அவள் உயிர் பாயும். அந்த ஆவியா அவனது வயதிற்கு 5 பஞ்ச பூதங்கள். அதுல ஒரு போதம் குழந்தை 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 அழுகுது. அது யாரோ தெரியல. மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்போம். மீண்டும் வருடமலைக்கு உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுத்த உடனே அடுத்தபடியாக என்ன செய்கிறார்? அதாவது இதோ உயிர் கொடுத்து அம்மா வர்ணமலை, அதாவது உனக்கு குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும். இப்படி கடுவருமா சிவசிவா சிவசிவா சிவசிவண்டு என்னையும் உச்சரிக்கல. உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு ஆண் குழந்தை வரும். எப்படி என்ன செய்யணும்? அதாவது என் கண்ணதுக்கு முன்னால என் வழிபடுத்துக்கு முன்னால அக்கடி கம்பம் எரிஞ்சு கொண்டு இருக்கு. உனக்கு ஆண் குழந்தை வர வேண்டும்னா அந்த அக்கடி கம்பத்தை போய் கட்டி பிடிச்சி ஓட வச்சு வாயன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் குழந்தை உண்டு. ஓஹோ, செத்தாலும் சாவு, செத்தாலும் செத்துருவோம். மாண்டாளி மகாதேவனுடைய பாதத்தில் செத்தாலும் சிவனுடைய பாதத்துல. ஆமா, அப்படின்னு அக்னிக்கு பயந்தா நம்மளுக்கு ஆண் குழந்தை வரம் கிடைக்காது. அப்படியே அக்னி கம்பத்தை தாவர உடனே அப்படியே சாம்பல் ஆயிடுறேன். அப்படியே சாம்பல் எரிஞ்சு சாம்பலை கொண்டு போய் ஒரு முடியானத்து தெரிச்சு பூமியில விழுந்துருது. அந்த முடி மேல உக்காந்துக்குது இந்த 5 உசுரும். புல்ல புல்ல புல்லன்னு ராத்திரி பகலெல்லாம் பொழுது நிக்கும். சிவனை தொந்தரவு கொடுக்குது. மாண்டு மரக்கல மைந்தனுடைய ஆசை. செத்தும் போகல புல்ல ஆசை. மீண்டும் பார்த்தார் பரமேஸ்வரன். மீண்டும் அவளுக்கு உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுத்து விட்டு அதனால அதாவது இப்ப உயிர் கொடுக்கும் இங்க தவம் செய்யறா. இவனை சும்மா விட மாட்டேன். இந்த கம்பத்து மேல தவம் செய்யும் போது அதாவது இரும்பு மூக்கு உள்ள காக்கைகளை உற்பத்தி செய்து இவள் உடம்புக்கு சதையெல்லாம் கொத்தி, எலும்பு வேற சதை வேற எல்லாம் கொத்தி சாப்பிடுங்க. இரும்பு மூக்காங்களை ஏறி விடுகிறார். காக்காய்க்கு இரும்பு மூக்கம். அந்த இரும்பு மூக்கு காகம் அவளை கொத்தி கொத்தி சதையெல்லாம் எடுத்துட்டு எலும்பு தான் எலும்பு கூட விடுது. அந்த எலும்பு கூட்டு மேல உட்காந்துக்குது அந்த 5 பஞ்ச போதும். புல்ல புல்ல புல்லன்னு கத்துது. மீண்டும் சிவபெருமான் என்ன பண்றாரு? யாருங்க? அதாவது வர்ணமலை எலும்பு வேற சது வேற ஆகி அதாவது குழந்தை கத்துறா. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இவளை எலும்பு வேற சது வேற இருக்கிறா. இவளை கொண்டு போய் செக்கல போட்டு ஆட்டி நுணுக்கி இவளை கொண்டு விடுங்க. இப்ப என்ன செய்ய தெரியுமா? அப்படியே செக்கல போட்டு மாவு மாதிரி போட்டு ஆட்டும் பொழுது அந்த செக்கு கம்பத்து மேல உட்காந்துக்குது இந்த உசுறு. அந்த செக்கு இப்படி கையில பிடிச்சிட்டு ஆட்டுறோம்ல, அந்த கம்பத்து மேல உட்காந்துக்குது. அந்த கம்பு மேல உட்காந்து புல்ல புல்ல புல்லன்னு கத்துது. பார்த்தாரு. இப்போ இவளை கொண்டு போய் அதாவது இங்க விடாதீங்க, திருப்பா கடல் பால் கடல் இருக்குல்ல, அந்த பால் கடலை கொண்டு போய் இவளை சொல்லிட்டு நடு கடலை எஞ்சிட்டு போங்க. அது சாந்து மாதிரி ஆட்டி விட்டேன். ஆமா, இத கொண்டு போய் கடல்ல கரைக்கு சொல்றேன். பால் கடல்ல கொண்டு போய் நான் கரைச்சு விட்டேன். பால் கடல்ல கொண்டு போய் போடும்போது அவ செய்த பாவம் வேற நீங்க செய்த பாவம். நம்ம வீட்டுக்கே ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்க, ஒரு உதாரணம். அந்த பாம்பை என்ன பண்ணும்னா நம்ம வந்து விட்டா நம்மள கடிச்சு விடும். அடிக்கிறது தான். அடிச்ச பாம்பை முறையா எரிக்கணும். என்ன பண்ணணும்? 1 ரூபா காசு போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு துணி அது மேல போடணும். கொஞ்சம் பால் ஊத்தணும். இது எதுக்கு 3 போடுறது? அதாவது துணி போட்டா தோசம் தீரும், காசு போட்டா கருமம் தீரும், பால் ஊத்துனா பாவம் போயிடும். இந்த வர்ணமலையை கொண்டு போய் கடல்ல கொண்டு கரைச்சது பால் கடல்ல போட்டதுனால பாவம் எல்லாம் ஒழிஞ்சு
போச்சு. அவ செய்த பாவம் எல்லாம் தீர்ந்து போயிருந்து அதுக்கு பின்னாடி 16 நேரம் இந்த பருவம் அங்கேயே போல உருவாடி இள வயசு பெண்ணா உருவெடுத்து சிவனிடத்துல அம்மா அம்மா வர்ணமலை அதாவது சிவனுக்கு பொழுது போகலை என்றால் உங்களை போல பக்தர்களை பரிசோதனை செய்யறது அதாவது பழம் இந்த எலுமிச்சை பழம் தான் வாங்க அம்மா வர்ணமலை அதாவது உனக்கு என்னமா வர வேண்டும் எனக்கு ஆண் குழந்தை வர வேணும் ஆண் குழந்தை வர ஏன்னா எப்பொழுது உன்னை நான் சோதித்து உன் மன சற்றேனும் இந்த சிவன் மேலேயே தான் பஜனை பண்ணேன் நான் மனமடங்கி உனக்கு ஆண் குழந்தை வரதானே என் உடம்புல இருக்கும் அழுக்கெல்லாம் உருட்டி அழகான ஒரு கனியாக்கி இந்த கனியை உன் கையில மடிப்படிமா ஓணமச்சுவாயா 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 உடம்புல இருக்க அழுக்க திரட்டி ஒரு மாங்கனியை உற்பத்தி செய்து இந்த மாங்கனி கொடுத்திருக்கிறீங்க சுவாமி ரமேஸ்வரா இன்னொரு பெண் குழந்தை வர வேண்டும் பெண் குழந்தை அதுலயே இருக்குதம்மா எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வர வேண்டும் அதுலயே இருக்குதம்மா ஒரு கனியில 3 வரமா சுவாமி நீ கொடுத்திருப்பது ஒரு கனி இந்த ஒரு கனியில 3 வர எப்படி 3 குழந்தைகள் உற்பத்தி அம்மா நீ ஆண் குழந்தை வரம் கேட்ட அந்த கனியில இருக்க கொட்டையை சாப்பிட்டால் அந்த கொட்டையிலே அதாவது உனக்கு கோவல பெருமான் பிறப்பான் கொட்டை கோவலன் ஆமா அந்த சதப்பு அதாவது பாண்டி நாட்டுல அதாவது பாண்டி மனுக்கு 7 மனைவி 7 மனைவியில இளைமணி கோவிலமலுக்கு அவளுக்கு பெண் குழந்தை இல்லாமல் ஆண்டு தவசி இருக்கா அதனால ஒரு சதை கொடுத்தினா அவளுக்கு பெண் குழந்தை கண்ணகி பிறப்பாள் கொட்டை கோவலன் ரசம் கண்ணகி ஆமா உன்னன்று அதாவது சித்ராங்கதம்மா அதாவது பெண் குழந்தை இல்லாமல் அவ்வளவு தவறு இருக்கா உன்னை கேள்வி அதனால ஒரு சதையை கொடி கொடுத்தீங்கன்னா அந்த சித்ராங்கதம்மனுக்கு மேல இருக்கிற தோல் உரித்து சித்ராங்கி இடத்துல கொடுத்தால் மாதவி பிறப்பாள் ரசம் கண்ணகி தோல் மாதிகி அப்படியும் உன் சித்தமி என் தலைமை இது 3 என்னென்ன வரும் கொட்டை கோவல மாங்கனி சிவன் கொடுத்தாரு ஆமா இந்த மாங்கனியில கொட்டையை சாப்பிட்டா கோவலன் ஆமா ரசத்தை சாப்பிட்டா கண்ணகி மேல இருக்கிற தோலை சாப்பிட்டா மாதகி 3 வரம் பெற்று அதே மாதிரி அந்த கோவலன் பிறந்ததும் கண்ணகி பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கிறான் பாண்டியன் கண்ணகி பிறந்தா கடமன்ற அழியும் பத்திரி பிறக்கும் பட்டணமே பாலாகும் அப்படி என்று ஜாதகத்தில் இருக்கு மாலை சுத்தி பிறந்தா மாளிக்காக கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்காக அப்படி என்று பாண்டி மன்னன் பார்த்தான் இப்பேற்பட்ட குழந்தை நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடாது அப்படி என்று ஆத்துல பொட்டில வச்சு ஆத்துல அனுப்புறான் பாண்டியராஜன் கழிச்சு இந்த ஒரு குழந்தைய பெற்று இந்த குழந்தையால இந்த மதுரை எரியணும்னு இருக்குது அழியணும்னு இருக்குது இந்த குழந்தை நமக்கு மதுரைக்கு வேண்டாம் என்று சொல்லி தங்க பெட்டி செய்து பெட்டிக்குள்ள வைத்து தொங்கபத்ரா கோதாவரி என்று வைகாத்துல விடுறாங்க அப்படி வைகாத்துல விடும்போது அங்க யார் போறாங்க மாசாட்ட செட்டியார் மாநக செட்டியார் 2 பேரும் தர வியாபாரி மாமச்சன அப்படி வியாபாரத்துக்கு போகும்போது அப்போ பார்த்தார் அதோ மைத்துனா தூரத்துல ஒரு தங்க பொட்டி வருதுன்னு சொன்னாங்க யாரு மாசோட்டம் கண்ணு அப்போ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது எனக்குன்னு சொல்லிடுறாரு மாநகி செட்டியார் சரி யாரு வண்ணமலையோட அண்ணன் அந்த பெட்டி உள்ள இருக்கிறது எனக்கு பெட்டி உனக்குன்னு பகிட்டு கொண்டிருக்காரா அப்படி பகிடும் போது அக்கறையில் பெட்டி இக்கரைக்கு சேர்த்து பெட்டி திறந்து பார்க்கும் போது பூசண மஞ்சள் வயிற்ற பொட்டு ஓட்ட கொண்ட வழக்கால் சிலம்பு அகுமானத்தை மூடி ரத்த உதரத்தோட கண்ணி அந்த பெட்டியில இருக்கிறான் குழந்தை
ஆமா பார்த்தாரு மாசோட்டம் செட்டியார் மைத்தனா இதை பார்த்த ஒரு தெய்வ பிறவி போல் தெரிகிறது இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நீ வளர்த்து என் மனைவி வண்ணமலைக்கு ஆம்பளை புள்ள பிறந்து நீங்க 5 நாளுக்கு ஆகுது இந்த குழந்தைக்கு என் பையனுக்கு தக்க பருவம் வரும்போது கல்யாணத்தை செஞ்சு நீ நானே சமைஞ்சி ஆயிடலாம் அப்படின்னு கண்ணை எடுத்து வளர்த்துறவன் மாநேகன் அவன் சபதம் வச்சுட்டு வந்த பத்தியா வர்ணமலை என்ன அடிமடியில கல்ல கட்டி நான் பாஜி பொண்ணு எடுக்கலன்னா இந்த முந்தானி அண்ணனுக்கு போடுறதுன்னு சபதம் வச்சா அந்த சபதத்தை போய் நிறைவேற்ற கண்ணியை போய் கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு வர வர்ணமலை கேளுங்கள் சபையோர்களே இதுக்கு பிறகு சதுர் நாட்டி மாதிகை சதுர் நாட்டி கோவில ஆட்டம் பார்க்க போறது இந்த 2வது கதை 6 நைட் இருக்குது கேளுங்கள் சபையோர்களே எலுமிச்சங்காய் இந்த எலுமிச்சம்பழம் அதாவது சிவபெருமான் என் கையில் கொடுத்திருக்கிறாரு யாருக்காவது குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் அதாவது இன்னொன்று 3 வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு விளக்கு வைங்க 3 வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு விளக்கு வைங்க இது என்ன பண்ணுவீங்க வெட்டிருந்து பொறுப்பு முன்னாடி ஆளுக்கு பாதி உள்ளுக்கு சாப்பிடுவோம் போட்டு சாப்பிடுவோம் யாரோ நோய் நொடி உள்ளவங்க கூட வந்து வாங்கிக்கலாம் விநாயகருக்கு விளக்கு வைங்க ஆமா 2 பேரும் ஈர துணியோ தண்ணியோட தண்ணி ஊற்றிக்கிட்டு ஈர துணியோட அந்த தாய் கோயிலை சுற்றி வரணும் 3 வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலை சுற்றி விளக்கு 2 பேரும் ஆள் கொஞ்சம் புடிச்சு முன்னாடி ஆள் கொஞ்சம் 3 வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை சாப்பிட சொல்லுங்க